நேரங்களிலும் உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை அழகிய முறையில் வழிபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உன்னை வழிபடுவதில் பொறுமையை தந்தருள்வாயாக. அவசரப்படாமல் நிதானமாக தொடர்ந்தேச்சியாக உன்னை வழிபடக்கூடிய பக்குவத்தை தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். இந்த ரமலான் அந்த பயிற்சியை எங்களுக்கு தந்தது. அல்ஹம்துலில்லாஹி மலிக்குல் குத்தூஸிஸ் ஸலாம் ரஹீமிர் ரஹ்மானில் அல்லாம் أنزل علينا خير الكلام وجعل تلاوته مطهرة للقلب من الأذران والآثام وأنعم علينا بالإسلام وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. قال الله تعالى في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கு சுப்ஹானஹு வ தஆலாவை போற்றி புகழ்ந்ததன் பின் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியீன்கள், இன்று வரை அவர்களை பின்தொடர்ந்து வருகின்ற நல்லோர்கள் எல்லோர் மீதும் என்றென்றும் சாந்தியும் சமாதானமும் நின்று நிலவட்டுமாக. கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்வை தக்வா செய்து வாழுமாறு எனக்கும் உங்களுக்கும் நினைவுபடுத்தியவனாக, சகோதரர்களே, சுவனவாதிகளின் முதன்மை பண்பாக இறைவன் அல் குர்ஆனிலே ஒரு விடயத்தை அடையாளப்படுத்துகிறான். சுவனவாதிகள் சுவனத்திற்குள் நுழைகிற நேரத்தில் மலக்குமார்கள் அவர்களை சூழ்ந்து கொண்டு சொல்லுவார்கள், சலாமுன் அலைக்கும் பிமா சபர்தும், நீங்கள் பொறுமையாக இருந்ததற்காய் உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று மலக்குமார்கள் சுவனவாதிகளுக்கு சொல்லுவார்கள். பொறுமை சுவனத்தின் முதன்மை பண்பாக அல் குர்ஆன் அடையாளப்படுத்துகிறது. மலக்குமார்களும் அதனை குறித்தே அவர்கள் மீது சாந்தி உண்டாகட்டும் என்று சுவனவாதிகளை பார்த்து சொல்கிறார்கள். அப்படி என்றால் இது எவ்வளவு முக்கியமான பண்பு என்பதை புரிந்து கொள்ளலாம். கவலையான செய்தி என்னவென்றால், இந்த பண்புக்கு எதிரான இயல்புகளும் குணங்களும், அதீத கோபங்கள், சகிப்புத்தன்மையின்மை, ஆத்திரங்கள், இவை எல்லாவற்றையும் பெருமையாக எங்களுடைய பலமாக பேசக்கூடிய காலத்தில் நாங்கள் இருக்கிறோம். என்னுடைய கோபம், எனக்கு சமநிலை தன்மை பாதிக்கப்பட்டால் ஒரு ஊர் வந்தாலும் என்னை கண்ட்ரோல் பண்ண இயலாது, அதை பெருமையாக சொல்கிறோம். சகோதரர்களே, கோபத்திற்கும் ஒரு சக்தி உண்டு, பொறுமைக்கும் ஒரு சக்தி உண்டு. இஸ்லாம் கோபத்தின் சக்தியை விட பொறுமையின் சக்தி மிக பெரியது என்று இஸ்லாம் சொல்கிறது. உண்மையில் ஈமானின் சுவையை உணர வேண்டும் என்று துனியாவில் ஆசைப்பட்டால் பொறுமையின் சக்தி தொடர்பாக நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல் குர்ஆனிலே அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் இன்னா வஜத்னாஹு சாபிரா, அவரை நாங்கள் பொறுமையாளராக கண்டுகொண்டோம் என்று அல்லாஹ் சொல்கிறான். அல்லாஹு தஆலா அய்யூப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தொடர்பாக இன்னா வஜத்னாஹு ஆபிதா, வணக்கசாலியாக கண்டுகொண்டோம் என்று சொல்லவில்லை, நோன்பாளியாக கண்டுகொண்டோம் என்று சொல்லவில்லை, தொழுகையாளியாக கண்டுகொண்டோம் என்று சொல்லவில்லை. அல்லாஹ் சொல்கிறான், அவரை பொறுமையாளராக கண்டுகொண்டோம். இந்த குர்ஆன் வசனத்தை உறுதிப்படுத்தும் விதமாக அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு செய்தியை சொல்கிறார்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன செய்தியும் தான். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், வமா உதிய அஹதுன் அதாஅன் கைரன் வ அவ்ஸஅ மினஸ் ஸப்ர், பொறுமையை விட விசாலமான ஒரு அருள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. யார் சொன்னது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னது. இப்படியான தலைப்புகள் எங்களிடத்தில் சாதாரண அம்சங்களாக மாறிவிட்டது. குர்ஆனில் மலக்குமார்கள் சுவனவாதிகளுக்கு சொன்ன முதன்மை செய்தி, நீங்கள் பொறுமையாக இருந்ததற்கு உங்கள் மீது சாந்தி உண்டாகட்டும். இரண்டாவது, அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள், பொறுமையை போல விசாலமான ஒரு அருள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை. பொருளாதாரம் ஒரு அருள், உடல் ஆரோக்கியம் ஒரு அருள், பட்டம் பதவிகள் ஒரு அருள். ஆனால் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறார்கள்,
பொறுமையை போல விசாலமான ஒரு அருள் யாருக்கும் கொடுக்கப்படவில்லை என்று சொல்கிறார்கள் என்று சொன்னால் இது சாதாரண ஒரு விஷயம் கிடையாது என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அஸ்ஸப்ரு மினல் ஈமான், பொறுமை ஈமானில் அதனுடைய அந்தஸ்து வகிபாகம் எப்படி என்றால், பிமன்சிலத்திர் ரஅஸி மினல் ஜஸத், உடலுக்கு எந்த அளவுக்கு தலை முக்கியமோ, நாங்கள் பைக்கில் போகிறோம், ஹெல்மெட் தான் போறது, ஏனென்றால் தலை முக்கியமானது. அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், உடலுக்கு தலை எவ்வளவு முக்கியமோ அந்த மாதிரி ஈமானுக்கு பொறுமை அவசியமானது. யார் யாரெல்லாம் பொறுமையை இழக்கின்றார்களோ அவர்கள் இலகுவாக ஈமானை தொலைத்து விடுவார்கள், இஸ்லாமிய பண்புகளை இழந்து விடுவார்கள், சுவனத்து செல்வது கடினமாக மாறிவிடும் என்பதை நாங்கள் குர்ஆனிலேயும் ஹதீதிலேயும் இருந்து தெரிந்து கொள்கிறோம். சகோதரர்களே, இந்த பொறுமை என்கிற ஒரு அம்சம் ஒரு ஒற்றை தலைப்பில் எங்களிடம் வருகிற ஒரு இபாதத் அல்ல. தொழுகை தொடர்பாக ஒரு உருக்கமான உரை நடக்கிறது, தொழணும் என்கிற உணர்வு எங்களுக்கு வந்துடும். தர்மம் தொடர்பாக ஒரு உருக்கமான உரை நடக்குது, நாங்கள் செலவழிக்கணும் அல்லாஹ்வுடைய பாதையில் என்கிற உணர்வு வந்துடும். ஆனால் பொறுமை அப்படி வராது. அது மிக பெருமதியான ஒரு இபாதத், அதுக்கு நீண்ட பயிற்சிகள் தேவை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 9 வருடங்கள் நோன்பு நோட்டார்கள். ஹிஜ்ரி 2 ஷஅபானுடைய மாதத்தில் கடமையாக்கப்படுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் ஹிஜ்ரி 11 மௌத்தாகிறாங்க, ரபியுல் அவ்வலிலே. 9 வருடங்கள் ரமலானிலும் அல்லாஹ்வுடைய தூதர் சஹாபாக்களுக்கு சொன்ன செய்தி என்ன தெரியுமா? நீங்கள் நோன்போடு இருக்கிறீர்கள், ஒருவர் சண்டைக்கு வருகிறார், அவரே அத்துமீறி வருகிறார், நீங்கள் சொல்லுங்கள் இன்னி சாயிம், நான் நோன்பாளி என்று சொல்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுக் கொடுக்கிறார்கள். சகோதரர்களே, 9 வருடமாக சஹாபாக்களுக்கு பொறுமை தொடர்பாக பயிற்றுவிக்கிறார்கள். ஏனென்றால் இது ஒற்றை உரையில் வரக்கூடிய ஒரு இபாதத் அல்ல, அதுக்கு நீண்ட பயிற்சிகளும் நீண்ட மனப்பக்குவமும் தேவை, பெருமதியானது. சுவனம் செல்ல வேண்டும் என்று ஆசைப்பட்டால் இந்த பண்பை நாங்கள் கட்டாயம் கொண்டு வர வேண்டிய ஒரு வணக்கமாக இருந்து கொண்டிருக்கிறது. அந்த வகையிலே இந்த குத்பாவிலே பொறுமையின் 3 வகைகள் தொடர்பாக உலமாக்கள் சொல்லுவார்கள். பொறுமை 3 வகை உண்டு, அதை நினைவுபடுத்தலாம் என்று கருதுகிறோம். முதலாவது வகை சப்ருன் அலல் பலா வல் முசீபா, கஷ்டங்களில் துன்பங்களில் பொறுமை காத்தல். இதை பொறுத்தவரைக்கும் நாங்கள் அல்லாஹ்வை ரப்பாக ஏற்றுக்கொண்டவர்கள், எங்களுடைய தாயை விட பல மடங்கு எங்கள் மீது இரக்கம் கொண்டவன். ஒரு அறிஞர் சொல்கிறார், நாளை மறுமையில் என் தாய் என்னை விசாரிப்பதற்கும் என் ரப்பு என்னை விசாரிப்பதற்கும் இடையில் தெரிவு சுதந்திரம் அளிக்கப்பட்டால் நான் என் ரப்பு என்னை விசாரிப்பதை தான் தெரிவு செய்வேன். ஏனென்றால் என் தாயை விட பல மடங்கு என் மீது இரக்கம் கொண்டவன் என் ரப்பு என்று சொல்கிறார்கள். எங்கள் மீது அதிக இரக்கம் கொண்ட ரப்புல் ஆலமீன் சில கஷ்டங்களை துனியாவில் தருவான். சில சங்கடங்கள், தோல்விகள், நோய்கள், பொருளாதார இழப்புகள், அவமானங்கள் எல்லாம் வருகிற நேரத்தில் அல்லாஹ்வின் பால் நெருங்கணும், பொறுமையோடு இருக்கணும். அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஒரு சகோதரர் மௌத்தாகிறார். மௌத்தான நேரத்தில் அந்த செய்தி இவர் பயணத்தில் இருக்கிறாரு. இந்த செய்தி இவருக்கு கிடைக்குது. கிடைத்தவுடன் உடனே 2 ரக்காத்துக்கள் தொழுறாங்க. தொழுதுட்டு ஒரு அல் குர்ஆன் வசனத்தை ஓதுறாங்க. என்ன வசனம் தெரியுமா? வஸ்தஈனு பிஸ்ஸப்ரி வஸ்ஸலா, தொழுகையை கொண்டும் பொறுமையை கொண்டும் உதவி தேடுங்கள் என்று அல்லாஹ் சொல்கிறான். சொல்லிட்டு சொல்றான், வ இன்னஹா லகபீரத்துன் இல்லா அலல் காஷிஈன், நிச்சயமாக தொழுகையும் பொறுமையை கொண்டு உதவி தேடுதல் பயபக்தி உள்ளோர்கள், அச்சப்பட்டு அல்லாஹ்வை பயந்து வாழ்கின்றவர்களை தவிர ஏனையோர்களுக்கு அது பாரமாக இருக்கும். கஷ்டம், ஒரு இழப்பு நடக்குது. அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் உடனே 2 ரக்காத் தொழுறாங்க. தொழுதுட்டு அல்லாஹ்விடத்தில் அந்த இழப்பை சந்தோஷமாக ஏற்றுக்கொள்கிற அந்த மனம், என் ரப்பு என் தாயை விட பல மடங்கு இரக்கமானவன், இதை தந்திருக்கிறான், நான் பொறுமையாக இதை எதிர்கொள்ளணும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, பொறுமை என்பது ஒரு விடயத்தின் ஆரம்பத்தில் ஏற்படுவதுதான் பொறுமை. இது என்னண்டா, ஒரு பிரச்சனை நடக்கும், எல்லை மீறிடுவோம், சண்டை பிடிச்சிடுவோம், பொறுமை மீறி பேசிடுவோம். பேசி முடிஞ்ச பிறகு ஒரு 3 நாள் கழிச்சு நான் அல்லாஹ்வுக்காக பொறுமையாக இருந்தேன் அப்படியம்பார்.
இந்த பொறுமை மிருகங்கள் கூட இந்த பொறுமை மேற்கொள்ளும். காலம் போகிற நேரத்தில், அந்த நிகழ்வு தாமதமாகிற நேரத்தில் மிருகங்கள் கூட இந்த பொறுமையை கொண்டு வரும். அல்லாஹு தஆலா அடியார்களிடம் இருந்து எதிர்பார்ப்பது, ரசூலுல்லாஹ் சொன்னாங்க, ஒரு இழப்பு நடக்குது, ஒரு அசம்பாவிதம் நடக்குது, ஒரு கஷ்டம் வருகிறது, அந்த நொடி பொழுதிலே இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ், அல்ஹம்துலில்லாஹ், என் ரப் எனக்கு தந்திருக்கிறான், இது நிச்சயமாக ஒரு நலவுக்காக தந்திருப்பான் என்கிற ஒரு புரிதல் எங்களுக்கு வர வேண்டும். சகோதரர்களே, கண்ணியமிகு சகோதரர்களே, உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவருடைய கணவனார் மௌத்தாகிறாங்க. தன் கணவனை பற்றி அவர் சொல்கிற நேரத்தில், இந்த உலகத்தில் நான் பார்த்த சிறந்த ஆண் மகன் என்று சொல்றாங்க. அந்த அளவு நல்ல மனிதர் கணவர். மௌத்தாகிட்டாங்க. கடும் கவலையோடு இருக்கிறாங்க. பொறுமைக்கு பெரியோர் சக்தி உண்டு. அந்த சக்தியில வெளிப்பாட்டை பாருங்க. உம்மு சலமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன், அல்லாஹும்ம ஜுர்னி ஃபீ முஸீபதி வக்லிஃப் லீ கைரம் மின்ஹா, இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன் என்று சொல்லிட்டு சொல்றாங்க, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்டிருக்கிற இந்த கஷ்டத்திற்கு கூலி வழங்கு. நான் பொறுமையாக இருக்கிறேன், எனக்கு கூலி வழங்கு. இந்த கஷ்டத்துக்கு நான் பொறுமை, எனக்கு நன்மை வேண்டும். இதை விட சிறந்த ஒன்றை எனக்கு தந்தருள்வாயாக இறைவா என்று கேட்கிறாங்க. அவருடைய ஐத்தா காலம் முடிந்த பிறகு வரலாற்றில் அவர்களை அல்லாஹ்வுடைய தூதரே திருமணம் செய்கிறாங்க. உலகத்தில் மிகச்சிறந்த ஆண்மகன் அல்லாஹ்வுடைய தூதரை அல்லாஹு தஆலா இந்த பொறுமைக்கு கூலியாக அந்த சஹாபிய பெண்மணிக்கு கொடுக்கிறான். சகோதரர்களே, எவ்வளவுதான் கஷ்டம் வந்தாலும் முதல்ல ஏற்றுக்கொள்ளணும். ஏற்றுக்கொள்கிற மனோநிலை வந்தால்தான் எங்களுக்கு பொறுமை வரும். இப்ப ஒரு சின்ன குழந்தை ஒருத்தர் தண்ணி எடுத்துக்கு கையில் எடுத்துட்டு போறாரு. நாங்க இருக்கிறோம். ஒரு சிறிய குழந்தையை மடியில் வைத்துக் கொண்டிருக்கிற நேரத்தில் அது சிறுநீர் கழித்து விட்டது. எங்களுக்கு கோபம் வருவதில்லை, ஆத்திரம் வருவதில்லை. குழந்தையை முத்தமிடுகிறோம், சிறுநீரை நாங்களே சுத்தப்படுத்துகிறோம், குழந்தையையும் நாங்கள் சுத்தப்படுத்துகிறோம், அன்போடு நடந்து கொள்கிறோம். அதுவே ஒரு மனிதர் தண்ணீரை எடுத்துக்கொண்டு போகிற நேரத்தில் கை தடவி எங்கள் மீது கொட்டிவிட்டது என்றால் நாங்கள் கோபப்படுறோம். நன்னீர் நஜீஸ் கிடையாது, உடம்புல படுகுது, கோபப்படுகிறோம். அவரை முறைத்து பார்க்கிறோம். கோபமாக கண் தெரியாமல் கண்ணை வச்சுட்டு எங்க பார்த்து வாரீங்க அப்படி என்று பேசுறோம். சகோதரர்களே, ஏற்றுக்கொள்கிற மனோநிலை இருந்தால் தான் பொறுமை வரும். சிறிய குழந்தை அவர்களின் தவறை ஏற்றுக்கொள்வதற்கும் அது குழந்தை என்று புரிந்து கொள்கிறோம். பெரியவர் நல்ல நீராக இருந்தாலும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள தயாரில்லை, கோபம் வருகிறது. கண்ணியமிகு சகோதரர்களே, என் ரப்பு என்னை சோதிக்கிறான். என் ரப்புதான் இந்த நஷ்டத்தை தந்திருக்கிறான், என் ரப்புதான் இந்த இழப்பை தந்திருக்கிறான், என் ரப்புதான் இதை சோதிக்கிறான் என்றால், என் மீது அதிகம் கொண்ட இரக்கம் கொண்ட என் ரப்பு என்னை சோதிக்கிறான் என்றால் நிச்சயமாக இதில் ஒரு நலவு இருக்கும் என்பதை ஏற்றுக்கொள்ளணும். அப்பொழுதுதான் அந்த பொறுமை வரும் என்பதை புரிந்து கொள்ளணும். அடியார்கள் ஒருவரை தண்டிக்கிற நேரத்தில் அதுல முழுவதும் கோபம்தான் இருக்கும். ஆனால் ரப்பு ஒருவரை சோதிக்கிற நேரத்தில் அன்பு கலந்து இருக்கும். அது யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மீனுடைய வயிற்றில் அல்லாஹ் உள்ளே இழுத்து விடுகிறான். அல் குர்ஆனிலே அல்லாஹ் சொல்கிறான், ஃபல்தகமஹுல் ஹூத், மீன் அவரை விழுங்கியது தொடர்பாக அல்லாஹ் சொல்கிற நேரத்தில் இல்தகம என்றால் உதட்டால் கவ்வுதல், பல்லால கடிக்கிறல்ல, உதட்டால கவ்வுறது. மீன் அவரை விழுங்கியது. ஒரு தாயுடைய தாய்ப்பால் குடிக்கிற நேரத்தில் குழந்தை உதட்டால் தாய்ப்பால குடிக்கும், பல்ல பயன்படுத்துறல, சின்ன குழந்தை, பிறந்த குழந்தை. அந்த மாதிரி அல்லாஹு தஆலா யூனுஸ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை சோதிக்கிறான். கடுமையான ஒரு சோதனை. அதில் ஒரு அன்பு இருப்பதை பார்க்கிறோம். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹு தஆலா எங்களுக்கு ஒரு சோதனையை தருகிறான் என்றால் துனியாவில் நிறைய சோதனை வரும். துனியாவை அப்படித்தான் அல்லாஹ் வச்சிருக்கிறான். அதுல பொறுமை வர வேண்டும். என்னதான் வந்தாலும் அல்ஹம்துலில்லாஹ், சொற்ப கால வாழ்க்கை. இந்த துனியா அல்லாஹ்விடத்தில் ஒரு கொசுவின் இறக்கை அளவுக்கு கூட பெறுமதி கிடையாது என்கிற புரிதலோடு அதை எதிர்கொள்ள வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அதாவது ஒரு முஃமினுக்கும் ஒரு பாவிக்கும் இடையிலே உள்ள உதாரணம், ஒரு முஃமின் ஒரு இளம் பயிரை போன்றவன். வலப்பக்கம் காற்று அடிக்கும், இடப்பக்கம் அடிக்கும், எல்லா பக்கமும் அடிக்கும்.
ஆனால் காற்று நின்றவுடன் அவன் அதே இடத்தில் நின்று விடுவான். என்ன சோதனைகள் வந்தாலும் ஈமானை விட்டு நகர்ந்து பொறுமை இழக்க மாட்டான். ஆனால் ஒரு பாவி நயவஞ்சகனை பொறுத்தவரைக்கும் இறுக்கமான மரம் போன்றவன், உசும்பாம நிற்பார். ஆனால் ஒரு காத்தடித்தால் மொத்தமா போய் விடுவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். எனவே முதலாவது வகை பொறுமை, கண்ணியமிகு சகோதரர்களே, துனியாவில் ஏற்படுகிற எல்லா முசீபத்துக்களிலும் எல்லா கஷ்டங்களிலும் என் ரப்பு எனக்கு தந்திருக்கிறான். இதில் நான் நோயோ பொருளாதார இழப்போ அவமானங்களோ மனசு நோக்கக்கூடிய நிகழ்வுகளோ அல்ஹம்துலில்லாஹ் லா ஹவுல வலா குவத இல்லா பில்லாஹ் என்கிற மனோநிலையில் ஏற்றுக்கொள்வோம். இரண்டாவது வகை பொறுமை அஸ்ஸப்ர் அலா தாஅத்தில்லாஹ், அல்லாஹ்வை வழிபடுவதில் பொறுமை காத்தல். சகோதரர்களே, நல்லா தெரிஞ்சு கொள்ளணும், நாங்கள் எல்லோரும் ரமலான் மாதத்தை அடைந்து இபாதத் செய்தோம், நிறைய ஓதினோம், நிறைய நோன்பு பிடித்தோம், நிறைய இரவு வணக்கங்களில் ஈடுபட்டோம், இன்னொரு அன்னை எல்லா வகையான அம்சங்களிலும் தர்மம் செய்தோம், திக்ர்கள் செய்தோம், குர்ஆனை அதிகமாக திலாவத் செய்தோம், எல்லாமே செய்தோம். அதிலே ஒரு 2%, 3%, 5% இப்பொழுது இருக்குதா? நிச்சயமாக இல்லை. ஒருத்தர் வெளிநாட்டில் வேலை செய்கிறாரு, வெளிநாடு போனதே எனக்கென்று ஒரு வீட்டை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும் என்கிற கனவோடு வெளிநாடு செய்து 4 வருடம் 5 வருடம் உழைக்கிறார், வியர்வை சிந்து கஷ்டப்படுகிறார், ஒவ்வொரு கல்லாக பார்த்து பார்த்து கட்டி முடிக்கிறார். சகோதரர்களே, அல்ஹம்துலில்லாஹ் அவருடைய நோக்கம் நிறைவேறி 4 வருடத்திற்கு பிறகு நாடு வந்து சேர்கிறார். சேர்ந்தவுடன் வீட்டில் நுழைகின்ற நேரத்தில் ஒரு வாகனத்தை கொண்டு வந்து வீட்டை மொத்தமாக உடைக்கிறார், தரைமட்டமாக்கிறார். இவர் தொடர்பாக நீங்களும் நானும் என்ன நினைப்போம்? இவர் எப்படிப்பட்ட மனிதர் என்று நினைப்போம்? புத்தி சுவாதீனமற்றவரா என்று யோசிப்போம். சகோதரர்களே, 1 மாதங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக பயிற்சி செய்தோம், பல பயிற்சி, நீண்ட உழைப்பு, பல இபாதத்துக்கள் செய்தோம். 29 நாள் முடிந்து 30வது நாளே அதை மொத்தமாக உடைத்து விடுகிறோம். அதில் ஒரு சொட்டும் இல்லாத அளவுக்கு தரை மட்டமாக்கி விட்டோம். அப்படி என்றால் அல்லாஹ்வுடைய பார்வையில் நானும் நீங்களும் எப்படி இருப்போம் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, அல்லாஹு தஆலா பெரிய அமல்களை விட தொடர்ந்தேர்ச்சியாக செய்யப்படுகிற அமல்களில் மிக விருப்பப்படுகிறான், கவனம் எடுக்கிறான். அல்லாஹ்வை எத்தனையோ தொழுகையாளிகளை பார்த்தோம், இன்று தொழக்கூடிய நிலைமையில் இல்லை. எத்தனையோ பள்ளிகள் வெறிச்சோடி போய் கிடக்கின்றன, பள்ளிகள் வெறிச்சோடி போய் கிடைக்கின்றன. சகோதரர்களே, அல்லாஹு தஆலா அல் குர்ஆனில் சொல்கிறான், வஅமுர் அஹ்லக பிஸ்ஸலா வஸ்தபிர் அலைஹா, தொழுகையை கொண்டு உங்களுடைய குடும்பத்திற்கு ஏவுங்கள் என்றது மாத்திரம் சொல்லாமல் அதில் பொறுமையையும் கடைபிடியுங்கள். பொறுமை, இபாதத்தில் பொறுமை, என் ரப்பை வணங்குவதில் நான் பொறுமையோடு நடந்து கொள்ள வேண்டும். குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், கல்லா பல் துஹிப்பூனல் ஆஜிலா, மனிதர்கள் அவசரத்தையே விரும்புகின்றார்கள். அவசரம் அவசரம் அவசரம். இந்த அவசரத்தில் அவர்கள் ஆகிரத்தை இழந்து விட்டார்கள், மறுமையை இழந்து விட்டார்கள் என்று அல் குர்ஆனிலே அல்லாஹு தஆலா சொல்லுவதை பார்க்கிறோம். எனவே சகோதரர்களே, நாங்கள் நோன்பை, திக்ருகளை, குர்ஆனோடு நெருக்கத்தை, இதர வணக்கங்களை தொடர்ந்து செய்யக்கூடியவர்களாக அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். யா அல்லாஹ், எல்லா நேரங்களிலும் உன்னை வணங்கக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. யா அல்லாஹ், உன்னை அழகிய முறையில் வழிபடக்கூடிய பாக்கியத்தை தந்தருள்வாயாக. உன்னை வழிபடுவதில் பொறுமையை தந்தருள்வாயாக. அவசரப்படாமல் நிதானமாக தொடர்ந்தேர்ச்சியாக உன்னை வழிபடக்கூடிய பக்குவத்தை தந்தருள்வாயாக என்று அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்ய வேண்டும். இந்த ரமலான் அந்த பயிற்சியை எங்களுக்கு தந்தது, ஆனால் அதை தொடர முடியாமல் தத்தளித்துக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹு தஆலா பாதுகாக்க வேண்டும். எந்நேரம் மௌத்தாகுவோம்ங்கிறது தெரியாது. எனவே சகோதரர்களே, அடிக்கடி நாங்கள் நினைவுபடுத்த வேண்டியது அல்லாஹ்வை வழிபடுவதில் பொறுமை என்பதை மறந்துவிடக்கூடாது. மூன்றாவது ஓர் அம்சம், அதாவது அஸ்ஸப்ர் அன் மஅசியத்தில்லாஹ், முக்கியமான ஒரு பொறுமை. இதுதான் மனிதர்களுக்கு கஷ்டமான பொறுமையும் கூட.
பாவமான விடயங்களில் பொறுமை காத்தல். பாவத்தில் பொறுமை மிக மிக கஷ்டமானது. ஆனால் அல்லாஹ்விடத்தில் மிக கூலிகள் அதிகமானது அந்த விடயத்துக்கு தான் கூலியும் கூட. ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, மஹ்ஷரிலே எந்த நிழலும் இல்லாத நேரத்தில் 7 கூட்டத்திற்கு நிழல் கொடுக்கப்படும். அதில் ஒருவர் யார் என்றால் யார்? அவர் ஒரு அழகான பெண் பாவத்தின் பால் அழைத்தும் அவர் அல்லாஹ்வை பயந்து அந்த பாவத்தில் பொறுமை காத்த நபர். அவருக்கு விசேட கவனிப்பு. ஏனென்றால் பாவத்தில் பொறுமை என்பது கஷ்டம். இன்றைக்கு பார்க்கிறோம், எதுவுமே இல்லாம நாங்க இருந்திருப்போம். அல்லாஹ் ஒரு 10 பவுன் நகையை கொடுத்திருப்பான். எங்கட மனைவி பிள்ளைகளுக்கு ஒரு 20 பவுன் நகை வாங்கி கொடுத்திருப்போம். எதுவும் இல்லாம ரப்பு தான் தந்தது. ஆனால் ஒரு கஷ்டம் வருகிற நேரத்தில் அல்லாஹ் தந்ததை வித்துட்டு எடுப்போம் என்று மனசுக்கு வாரல்ல. ஈடு வெப்பம், பேங்க்ல போடுவோம், வட்டியில விழுகிறது. என்ன நினைக்கிறது நாம? அல்லாஹ் பாதுகாக்கணும். ஒன்றுமே இல்லாமல் என் ரப்பு எனக்கு தந்தான் என்பதை மறந்து விட்டோம். 20 பவுனை வித்தா வாங்க இயலாது. பஜார பெல நிலைமை வேற, கொடுத்தா திருப்பி எடுக்க இயலாது. அல்லாஹ்வை பற்றி எங்களுடைய மதிப்பீடு என்ன? பாவத்தில் இலகுவாக விழுந்து விடுகிறோம். பாவத்தில் பொறுமை வர்றதே கிடையாது. எதுவும் இல்லாம இருந்திருப்போம். வட்டி நினைச்சிருக்க மாட்டோம், பிழையான பாவங்களை நினைச்சிருக்க மாட்டோம். அல்லாஹ் ஒரு தொழில பறக்கச் செஞ்சிருப்பான். கொஞ்சம் கொஞ்சமாக வசதி வாய்ப்பை தந்திருப்பான். ஒரு வசதி வருகிற நேரத்தில் ஒரு வாகனம் வாங்க ஒரு ஷார்டேஜ் ஒன்று வரும். சின்ன பணம் தேவைப்படும். கொஞ்சம் தானே, வட்டியில விழுந்துருவாரு. ஒன்றுமே இல்லாத நேரத்தில் அல்லாஹ்வை பற்றிய பயம், பாவத்தில் பொறுமை அவரிடம் இருந்தது. அல்லாஹ் எல்லாவற்றையும் கொடுக்கிற நேரத்தில் அவர் அந்த நிலைமையை மறந்து விடுகிறார். சகோதரர்களே, ஒரு ஹதீத பாருங்க, எங்களுக்கு பரிச்சயமான ஹதீது தான். எல்லோரும் இந்த சமூகம் மாறணும், எல்லோரும் மாறணும் என்று நினைக்கிறோம். ஆனா நாங்க மாறத்துக்கு ரெடி இல்லை. ஹதீத பாருங்க, தனி மனித வாழ்க்கை, குடும்ப வாழ்க்கை, சமூக வாழ்க்கை, கொடுக்கல் வாங்கல், இந்த மூன்றும் சரியானால் எல்லாமே சரியாகும். ரசூலுல்லாஹ் சொன்னாங்களே, 3 பேர் ஒரு பயணம் போறாங்க. கடுமையான காற்றும் மழையும் குகையில் நுழைந்து விடுகிறார்கள். குகையை ஒரு பெரும் பாறாங்கல் மூடிவிட்டது. வெளியில் வரவே முடியாது, மரணம்தான் முடிவு என்று நினைத்துக் கொள்கிறார்கள். அந்த நேரத்தில் 3 பேரும் ஒரு முடிவெடுக்கிறாங்க. நாங்க செஞ்ச அமல்களை கொண்டு அல்லாஹ்விடத்தில் துஆ செய்வோம். நாங்க எப்படி செய்ய போற அமலை வச்சுதான் அல்லாஹ் கிட்ட துஆ செய்யறது. யா அல்லாஹ், ஒரு மாடு அறுப்பேன், ஒரு ஆடு அறுப்பேன், ஒரு உம்ரா செய்வேன், எனக்கு இந்த விஷயம் நடக்கணும்னு கேட்கிறது. நல்ல மனிதர்கள், சாலிகானவர்கள், சஹாபாக்கள் செஞ்ச அமல் ஒன்றை வச்சு கேட்பாங்க. ஏனென்றால் அவங்களோட அமல்களின் லிஸ்ட் மிக பெருசு. அதுல ஒருத்தர் கேட்கிறாரு, யா அல்லாஹ், எனக்கு தெரிந்த ஒரு பெண்மணி இருந்தாள், அழகானவள். அவள் மீது எனக்கு நீண்ட நாள் ஒரு விருப்பம் இருந்தது. ஒரு நாள் அவளாக என்னிடம் கடன் கேட்டு வந்தாள். நான் அந்த சந்தர்ப்பத்தை எனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டேன். அந்த பணத்தை ஒப்படைத்தேன். அந்த பாவத்தை செய்வதற்கான இறுதி கட்டத்தை நான் அடைந்து விட்டேன். தனி மனித வாழ்க்கையில் அல்லாஹ்வை பயந்தார்கள், பாவத்தில் பொறுமை காத்தார்கள். யா அல்லாஹ், இறுதி கட்டத்தை அடைந்தேன். நீண்ட நாள் கனவு, பணமும் கொடுத்திருக்கிறேன், தங்கம் கொடுத்திருக்கிறேன். இறுதி கட்டத்தை அடைந்த நேரத்தில் அந்த பெண்மணி என்னை பார்த்து சொன்னாள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்று சொன்னாள். யா அல்லாஹ், அந்த நேரத்தில் நான் அதை விட்டு ஓடோடி வந்து விட்டேன். நான் கொடுத்த பணத்தையும் வாங்கவில்லை. யா அல்லாஹ், உன்னை பயந்தேன் இறைவா, எல்லாவற்றையும் விட்டு நான் ஓடோடி வந்தேன் இறைவா, உனக்காகவே செய்தேன் அப்படிங்கிறாங்க. பாவத்தில் பொறுமை, கதவு கொஞ்சம் விலகுது. 2வது நபர், சுபஹான் அல்லாஹ், பாவம் செய்யறதுக்கு பெரியோரு பாக்கியம் கிடைக்குது. இன்றைக்கு எல்லோரும் விழுகிற ஒரு பாவம், முஸ்லிம் சமூகத்திற்கு கெட்ட பேர் வந்து கொண்டிருக்கிற ஒரு பாவம், பொருளீட்டல், பொருளாதாரம். ஒருவர் சொல்றாரு, 3வது நபர், இவர் சொன்னவுடன் கதவு மொத்தமாக திறக்கிறது. அவர் சொல்கிறார், யா அல்லாஹ், எனக்கு ஒருத்தர் வேலைக்கு இருந்தார், வேலை முடிய சம்பளம் வாங்கிடுவாரு. அப்படியே நான் இருந்தேன். ஒரு நாள்
அவர் சம்பளம் வாங்காமலேயே சென்று விட்டார். நான் அவருடைய அந்த சம்பளத்தை ஒரு முதலீடாக மாற்றினேன். கால்நடைகள் கொஞ்சம் வாங்கி போட்டேன். வருடங்கள் பல கடந்தன. ஒரு நாள் அந்த மனிதர் என்னிடத்தில் வந்தார். வந்து சொன்னார், எனக்கு நீங்க ஒரு நாள் கூலி தரல, நான் வேலை செஞ்சிருக்கிறேன், நீங்க மறந்திருப்பீங்க, எனக்கு அந்த கூலியை தாருங்கள் என்று கேட்டார். யா அல்லாஹ், நான் உன்னை பயந்தேன். அவரை பார்த்து நான் சொன்னேன், இதோ இருக்கிற இந்த ஆடு மாடு ஒட்டகம் எல்லாமே உங்களுடைய கூலிதான் என்று சொன்னேன். அவர் என்னை பார்த்து கேட்டார், என்ன ஜோக் பண்ண வேணாம், எனக்கு தமாஷ் பண்ண வேணாம் என்று சொன்னார். நான் அவருக்கு சொன்னேன், இல்லை, இவை எல்லாம் உங்களுக்கு சொந்தமானதுதான், எடுத்து சென்று விடுங்கள் என்று சொன்னேன். யா அல்லாஹ், உன்னை பயந்தேன். கொடுக்கல் வாங்கல் சமூக வாழ்வில் அல்லாஹ்வை பயந்தார்கள். சகோதரர்களே, பாவம் செய்யறதுக்கு பெரியோரு வாய்ப்பு கிடைக்குது. சிம்பிளா செஞ்சுட்டு போயிருக்கலாம். ஆனால் பாவத்தில் பொறுமை காத்தார்கள். நீங்கள் குர்ஆனையும் ஹதீதையும் எடுத்து பார்த்தால் சம்பவங்கள், முன் சென்ற சமுதாயத்தின் வரலாறுகள், சஹாபாக்களின் வரலாறுகள் வருகிற 180% இடங்கள் பாவத்தில் பொறுமை காத்த சம்பவங்களாகத்தான் இருக்கும். பாவத்தில் பொறுமை. ஏனென்றால் அல்லாஹ் அந்த இடங்களை அதிகமாக விரும்புகிறான். மூடிய அறைக்குள் இருக்கலாம், இளைஞர்களே கையடக்க தொலைபேசியோடு இருக்கலாம், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். இமாம் இப்னுல் கையிம் ஜௌஸி ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் சொல்றாங்க, பாவத்தில் பொறுமை வர வேண்டுமாக இருந்தால், பாவத்தில் பொறுமை வரணுமெண்டா சில விஷயம் எங்கள்கிட்ட வரணும். முதலாவது, எங்கள் ரப்பை பற்றிய அறிவு தேவை. என் ரப்பின் ஆற்றல் என்ன, வல்லமை என்ன, அவன். இரண்டாவது, அவன் எனக்கு செய்திருக்கிற நிஅமத்துக்கள் நினைவுக்கு வர வேண்டும். அல்லாஹ் எனக்கு உணவளித்திருக்கிறான், நல்ல மனைவியை தந்திருக்கிறான், சமூகத்தில் அந்தஸ்தை தந்திருக்கிறான், நல்ல பொருளாதாரத்தோடு ஆரோக்கியமாக இருக்கிறேன். இந்த பாவத்தினால் என் ரப்பு என்னை பிடித்தால், என் நிஅமத்துக்களை பறித்து விட்டால் என் நிலைமை என்னவாகும் என்ற நிஅமத்தை யோசிக்கிற பொழுது பாவத்தில் பொறுமை வரும். மூன்றாவது, உலமாக்கள் சொல்லுவார்கள், அதாவது அல்லாஹ்வுடைய விடயத்தில் வெட்கம் வரணும். 10 கேமரா இருக்குது, ஒரு கேமரா இருக்குது, அந்த கேமராவுக்கு நாங்க எப்படி மரியாதை கொடுப்போம், அதுக்கு முன்னாடி எப்படி நடந்து கொள்வோம்? என் ரப்பு உலகத்தையே படைத்தவன் பார்த்து கொண்டிருக்கிறான். நான் மூடிய அறைக்குள் இருக்கலாம், தனிமையில் இருக்கலாம், ஊர் விட்டு ஊர் சென்றவனாக இருக்கலாம், என் ரப்பு என்னை பார்த்து கொண்டிருக்கிறான். அல்லாஹ்வுடைய விஷயத்தில் வெட்கம் வரணும். இவைகள் வருகிற நேரத்தில் அல்லாஹ்வுடைய தண்டனை, அல்லாஹ்வுடைய இரக்கம், இந்த நினைவுகள் வருகிற நேரத்தில் நிச்சயமாக பாவத்தில் பொறுமை வரும் என்று சொல்கிறார்கள். கண்ணியமிகு சகோதரர்களே, அல்லாஹ்விடத்தில் அதிகம் அதிகம் துஆ செய்யணும். யா அல்லாஹ், பாவத்தில் வெறுப்பை தந்தருள்வாயாக, பாவத்தில் பொறுமை காக்கக்கூடிய மனோநிலையை தந்தருள்வாயாக என்கிற துஆ எங்களுடைய முக்கியமான துஆவாக இருக்க வேண்டும். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம். அல்ஹம்துலில்லாஹ் வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா ரசூலில்லாஹ் முஹம்மது இப்னு அப்துல்லாஹ். அம்மா பஅத். கண்ணியமிகு சகோதரர்களே, பாவத்தில் பொறுமை காக்க வேண்டும். நாங்கள் எப்பொழுது மரணிப்போம் என்பது தெரியாது, ஆனால் எங்களுடைய இறுதி முடிவுகள் தான் முக்கியமானது. சகோதரர்களே, 30 வருடம் நான் தொழுதிருக்கலாம், நோன்பாளியாக இருக்கலாம், ஆனால் நான் மௌத்தாகின்ற நேரத்தில் மிக மோசமான ஒரு நிலையில் மரணித்தால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். எங்களுடைய பாதங்கள் ஒரு பாதம் சுவனத்திற்குள் நுழைந்து விட்டது என்றாலும் நீங்கள் சந்தோஷப்படுவதற்கில்லை. 2 பாதங்களும் சுவனத்தில் இருந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள்தான் சுவனத்தில் இருந்து வெளியேற்றப்பட்டார்கள். எது வேண்டுமானாலும் நடக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு அடியானுக்கும் சுவனத்திற்கும் இடையில் 1 முழம் தான் இடைவெளி இருக்கிறது. நிறையவே நல்லமல் செஞ்சிருக்கிறாரு, ஆனால் இறுதியாக அவர் நரகத்திற்கு சென்று விடுவார். இன்னொரு அடியானுக்கும் நரகத்துக்கும் இடையில் 1 முழம் தான் இடைவெளி இருக்கிறது, அவர் இறுதியாக சுவனம் சென்று விடுவார். சகோதரர்களே, எங்களுடைய இறுதி முடிவுகள் என்பது முக்கியமானது. அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி நாங்கள் எங்களுடைய துஆக்களில் நல்ல வாழ்க்கையை கேட்கிறோம். யா அல்லாஹ், ஆரோக்கியத்தை தா, பொருளாதாரத்தை தா, நல்ல சாலிகான மனைவியை தா இறைவா, இறைவா, இப்படி துனியாவை கேட்கிறோம், நல்ல விஷயம். ஆனால் எப்பொழுதாவது நாங்கள் யா அல்லாஹ் நல்ல மௌத்தை தந்தருள்வாயாக என்று கேட்டிருக்கிறோமா? யா அல்லாஹ், நீ பொருந்திக் கொண்ட நிலையில்
உன்னை வழிபடுகின்ற நிலையில், நீ என் மீது இரக்கப்பட்ட நிலையில் என் உயிரை கைப்பற்றுவாயாக என்பது சஹாபாக்களின் முக்கிய துஆவாக இருந்தது. புகாரி கிரந்தத்திலே உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், யா அல்லாஹ், ஷஹாதத்துடைய அந்தஸ்தில் என்னை மௌத்தாக வைப்பாயாக, மதீனாவில் என்னை மரணிக்க செய்வாயாக. சஹாபாக்களின், நல்ல மனிதர்களின் துஆக்களின் முதன்மையான ஒரு செய்தியாக வாழ்வை கேட்டது போன்று நல்ல மௌத்தை கேட்டிருக்கிறாங்க. யா அல்லாஹ், நல்ல மௌத்த தாயா அல்லாஹ், நல்ல மௌத்த தாயா அல்லாஹ். நீ வெறுத்த நிலையில், நீ கோபப்பட்ட நிலையில், பாவங்கள் செய்த நிலையில் என் உயிரை கைப்பற்றி விடாதே, ஈமான் குன்றிய நிலையில் என்னை தண்டித்து விடாதே என்பது முக்கிய பிரார்த்தனையாக இருக்கணும். அதுக்கு முக்கியமான சில விஷயங்கள் தேவை. முதலாவது ஒரு விஷயம் என்னன்னு சொல்லி சொன்னால், இஹ்லாஸாக நாங்க இபாதத் செய்யணும், பணி செய்யணும். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் புகாரி கிரந்தத்தை ஆரம்பிக்கின்ற பொழுது முதலாவது செய்தி என்ன சொன்னாங்க தெரியுமா? இன்னமல் அஅமாலு பின்னியாத், நிச்சயமாக அமல்கள் எல்லாமே எண்ணங்களை பொறுத்ததுதான், நீயத்து முக்கியம் என்பதை இமாம் புகாரி அவர்கள் முதன்மை செய்தியாக சொன்னார்கள். அவர் இந்த கிரந்தத்தை தொகுக்கின்ற நேரத்தில் இப்பொழுதுள்ள எழுதுகோள் கிடையாது, பிரிண்ட் வசதிகள் கிடையாது, புக் பைண்டிங் கிடையாது. ஆனால் அல்லாஹு தஆலா தலைமுறை கடந்தும் அந்த நூலை இன்று வரைக்கும் பாதுகாக்கிறான். அதனூடாக அவர்களுக்கு நன்மை சென்று கொண்டே இருக்கிறது. இஹ்லாஸாக ஆரம்பிக்கிறாங்க. முதல் செய்தி இஹ்லாஸ். அந்த கிதாபை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா அவர்கள் முடிக்கிற நேரத்தில் கடைசி ஹதீதாக எதை கொண்டு வந்தாங்க தெரியுமா? கடைசி செய்தாக கலிமத்தானி ஹஃபீஃபத்தான் அலல் லிசான் தகீலத்தானி ஃபில் மீசான், இரண்டு கலிமாக்கள் இருக்கிறது, நாவுக்கு இலகுவானது, தராசை கனதியாக்கக்கூடியது. உங்களோட மறுமையில் உங்களுக்கு ஒரு தராசு உண்டு, அந்த தராசில் அதை வைத்தால் மிக கனதியாக நிறுக்கப்படும். ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானல்லாஹில் அஸீம். இந்த இரண்டு வார்த்தைகளும் தராசை கனதியாக்கும். இமாம் அவர்கள் புகாரி கிரந்தத்தை ஆரம்பிக்கிறார்கள், எண்ணங்கள், நீயத்துக்கள் முக்கியமானது. முடிக்கிற நேரத்தில் சொல்கிறார்கள், உங்களுடைய மீசான், உங்களுடைய தராசு கணக்க வேண்டுமாக இருந்தால் இந்த நீயத்து அவசியமானது. சகோதரர்களே, எங்கள்கிட்ட தான் இபாதத்துக்கள் என்ற நாம எத்தனை பேருக்கு நாங்க நோன்பு திறக்க வச்சிருக்கிறோம், எவ்வளவு ஜகாத்து கொடுத்திருக்கிறேன், எவ்வளவு பள்ளிக்கு கொடுத்திருக்கிறேன், எத்தனை டாய்லெட் கட்டிருக்கிறேன், குடும்பத்துக்கு எவ்வளவு செலவழிச்சிருக்கிறேன். இது எங்கள்கிட்ட என்று அல்லாஹ் என்றல்ல, அல்லாஹு தஆலா எண்ணுவதில்லை, அல்லாஹ் நிறுக்கிறது. சில நேரங்களில் நிறுத்தால் 1,00,000 எண்ணிக்கை இருக்கும், ஆனால் ஒருவரின் ஒரே ஒரு அமல் தான் அந்த 1,00,000 விட கனதியாக இருக்கும். ஏனென்றால் அல்லாஹ் எண்ணுவதில்லை, அல்லாஹ் நிறுக்கிறான். இஹ்லாஸோடு அமல் செய்தால் முடிவுகள் நிச்சயமாக மகிழ்ச்சியான, அல்லாஹ் பொருந்திக் கொண்ட, பாவத்தில் பொறுமையோடு வாழ்ந்து மரணிக்கக்கூடிய ஒரு நிலைமை உருவாகும் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, முக்கியமான ஒரு செய்தி என்னவென்றால் இஹ்லாஸோடு நாங்கள் அமல் செய்ய வேண்டும். அதே போன்று இரண்டாவது ஒரு முக்கிய செய்தி, அதாவது எங்கட சக்கராத்துக்கு முன்னாடி தௌபா செய்கிற ஒரு பாக்கியம் கிடைச்சிடணும். யா அல்லாஹ், நான் மௌத்தாக நான் தௌபா செஞ்ச நிலையில் நான் பாவம் செஞ்சிருப்பேன், நான் மனிதன், உனக்கு நிறைய அநீதி செய்திருப்பேன். இறைவா, நீ குறித்த டேட் என்னிடம் வருகிற நேரத்தில் நான் உண்மைக்குண்மையாக உன்னிடம் அழுது புரண்டு மண்டாடி தௌபா செய்த ஒரு நிலையில் என் உயிரை கைப்பற்றுவாயாக. நல்ல முடிவுகளின் அடையாளம் இது, இஹ்லாஸான அமல். இரண்டாவது, சக்கராத்துக்கு முன்னாடி தௌபா செஞ்ச நிலைமை. தௌபா செஞ்சிருக்கிற நேரத்தில் நாங்க மலக்குல் மௌத்த பார்க்கிறது. துனியாவில் இதுவரைக்கும் நாங்க மலக்குல் மௌத்த பார்த்ததே இல்லை. ஆனா கண்ணியமிகு சகோதரர்களே, மலக்குல் மௌத்த பார்க்காம நாங்க யாரும் மௌத்தாக மாட்டோம். ரசூலுல்லாஹ் சொன்னாங்க தானே, ஒருத்தர் சக்கராத்துடைய நேரத்தில் மலக்குல் மௌத்தை கண்ணால பார்ப்பாங்க. நிச்சயமாக பார்ப்போம். சகோதரர்களே, அந்த நேரத்திற்கு முன்னாடி இறைவா தௌபா செய்த நிலையில் என்னை மரணிக்க செய்வாயாக. மூன்றாவது ஒரு முக்கியமான செய்தி, நல்ல மரணங்களின் அடையாளம் அல்லாஹ் திருத்தி கொண்ட நிலையில் நாங்கள் மௌத்தாகணும்டா அல்லாஹ்விடத்தில் நாங்கள் அடிக்கடி பிரார்த்திக்க வேண்டிய முக்கியமான ஒரு செய்தியா, அல்லாஹ் நல்ல அமல்கள் செய்கிற நேரத்தில் என் உயிரை கைப்பற்றுவாயாக இறைவா. சுஜூது செய்கிற நேரத்தில்,
நோன்போடு இருக்கிற நேரத்தில், அல்லாஹ்ட தீனுக்கு பணி செய்கிற நேரத்தில், இறைவனுடைய தீனுடைய பணிகளில் பயணம் செய்கிற நேரத்தில், உன்னுடைய விடயங்களை பற்றி அடுத்த சகோதரர்களோடு பேசிக் கொண்டிருக்கிற நேரத்தில், யா அல்லாஹ் என் உயிரை கைப்பற்றுவாயாக. கண்ணியமிகு சகோதரர்களே, எப்படி வாழ்வை அல்லாஹ்விடத்தில் நாங்கள் கேட்டோமோ அதுபோன்று அல்லாஹ்விடத்தில் அடிக்கடி யா அல்லாஹ் நல்ல மௌத்தத்தாயா அல்லாஹ், நீ பொருந்திக் கொண்ட நிலையில் என்னை மரணிக்க செய்வாயாக. அதுக்கு தேவையானது இஹ்லாஸ். இந்த இஹ்லாஸ் இருந்தால்தான் பாவத்தில் பொறுமை வரும். எவ்வளவுதான் இன்பமான பாவம் வந்தாலும் உலகத்தில் ஈமானுக்கென்று ஒரு ருசி இருக்குது. அந்த ருசியை நாங்கள் அனுபவிக்க வேண்டுமாக இருந்தால் பாவத்தில் பொறுமை வரணும். அந்த நேரம் அல்ஹம்துலில்லாஹ், யா அல்லாஹ் இவ்வளவு பாக்கியம், வாய்ப்பு, சந்தர்ப்பம் எனக்கு வந்தது, உன்னை நான் பயந்தேன் இறைவா, பாவத்தில் நான் பொறுமையை காத்தேன். இந்த துனியாவில் ஈமான் ருசி அப்பதான் வரும். கண்ணியமிகு சகோதரர்களே, சக்கராத்துக்கு முன்னாடி தௌபா, இஹ்லாஸான அமல்கள், நல்லமல் செய்கிற நேரங்களில் எங்களுடைய உயிர் கைப்பற்றுதல். அடிக்கடி அல்லாஹு தஆலாவிடம் பிரார்த்திப்போம் நல்ல மௌத்துக்காக. அல்லாஹு தஆலா அவன் பொருந்திக் கொண்ட நிலையில் எங்களுடைய உயிரை கைப்பற்றுவானாக. அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹி லி வ லக்கும் ஃபஸ்தக்ஃபிருஹு இன்னஹு ஹுவல் கஃபூர் ரஹீம்.